அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நேற்று நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, பேஜ் நம்பர் 31 ரெண்டாவது ஜுஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களாம்மா, நம்ம இன்றைக்கி அடுத்த ஆயத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ், சட்டங்களோடு சொல்லித்தரேன். கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக சட்டங்களோட ஓதுங்க. நிறைய பேர் சொன்னீங்க, என்ன தெரியுமா சொல்லியிருக்கீங்க, உங்கள் வீடியோ பார்த்துட்டு நிறைய சட்டங்கள் கற்றுருக்கேன், மஹ்ரஜுகள் கற்றுட்ருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் சிலரெல்லாம் நோட்டு போட்டு எழுதிட்டுருக்கீங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கிறது அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க. மாஷா அல்லாஹ், பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும். நல்லபடியாக கற்றுக்கோங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி அடுத்த ஆயத்துக்கள் பார்க்கலாம். ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும்? பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. இப்போது இந்த ஆயத்தில் நம்ம சட்டங்கள் பார்த்துடலாம். வலா தகூலு லிமை யுக்தலு. லிமை நுனே சக்கின் வந்திருக்காமா, அடுத்ததா யா வந்திருக்கு. யா என்ன எழுத்து? இதகாம் பில்குனாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அடுத்ததான் இங்கே நமக்கு இன்னொரு சட்டம் கூட இருக்குது. என்னென்னா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் சுக்குன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தில் ஹரக்கத்து இருக்கோ அந்த எழுத்தை கொண்டு வந்தால் நம்ம என்ன செய்யணும், சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணணும். அப்போது லி ம இ, லி மை நுனை சாக்கின், அதாவது அந்த சுக்கின் பெறணும்னு நம்ம விட்டுட்டோம். சரிங்களா, சுக்கின் பெறணும்னு நம்ம வாசிக்கலை. லி மை யுக்தலு, கோஃபுக்கு மேலே சுக்குன்னு வச்சுக்காங்களாமா. இங்கே நம்ம என்ன செய்யணும், கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். கலக்கலா செய்யும்போது என்ன செஞ்சுக்கணும், அதாவது சுக்குன் பெற்ற கோஃபா இது. அப்போ இங்கே நம்ம கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கோஃப் கலக்கலாவுடைய எழுத்து. அப்போ என்ன செய்யணும், அசைச்சி ஓதணும். லி மை யுக்தலு அப்படின்னு சொல்லிட்டு யுக்தலு அப்படின்னு நம்ம இதை அசைக்கணும். ஃபீ சபீலில்லாஹி, ஃபீ சபீலில்லாஹி. அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஜேர் வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும், அவ்வாஹுங்கிற வார்த்தையை மெல்லினமாக உச்சரிக்கணும். அதாவது வாய் நிறைய காற்று வைக்காமல் சாதாரணமாக நம்ம சொல்லணும். ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். வாவுக்கு பக்கத்தில் அலிஃப் இருக்குது, அலிஃப் பக்கத்தில் தா வச்சுக்காங்களா, தாக்கு மேலே பாருங்கள் தோ பேஷ் இருக்குது. இந்த தோ பேஷு ஒரு ஆயத்தினுடைய முடிவுலையோ இல்லை நம்ம வக்கஃபு செய்யக்கூடிய இடங்கள்லையோ வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த தோ பேஷை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும். சரிங்களாம்மா? அப்போது ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் அப்படின்னு நம்ம இந்த இடத்த ஓதி முடிக்கணும். அடுத்த இது பார்க்கலாமா? அடுத்து சொல்லி தரட்டா. بل أحياء ولكن لا تشعرون. பல் அஹ்யா. இங்கே ஹம்சாக்கு மேலே பார்த்தீங்கன்னா தோ பேஷ் இருக்குது. அப்போது தோ பேஷுக்கு அடுத்ததாக தன்வினுடைய குறியீடு. அடுத்ததாக வா இருக்காமா. இங்கே நம்ம என்ன செய்யணும், இதகாம் பில்குன்னா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வா இதகாம் பில்குன்னாவோட எழுத்து. ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு சட்டம் கூட வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாவுக்கு மேலே சத்து இருக்கா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ இந்த 3 குறியீடுகளில் ஏதாவது ஒரு குறியீடு வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடாக மாற்றிக்கணும். இங்கே தோ பேஷ் இருக்கா, அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை பேஷா மாற்றிக்கணும். பேஷா மாற்றிட்டு அஹ்யா உ யூ ஊ அப்படின்னு சொல்லணும். ஊ யூ ஊ. புரியுதுங்களா? அஹ்யா அப்படி நம்ம இதில் வரும். வலகின் லா தஷ்உரூன். சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் சுக்குன்னு வந்துச்சுனாக்கா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னே எந்த எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை கொண்டாந்து சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நுனே சக்கின் வந்திருக்கு, அடுத்ததாக லாம் வந்திருக்கு. லாம் இதகாம் பிலாகுன்னாவோட எழுத்தாமா. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும். வலகின் லா தஷ்உரூன் அப்படின்னு நம்ம இந்த ஆயத்தை ஓதி முடிக்கணும். தஷ்உரூன் அப்படிங்கும்போது நூனுக்கு மேலே கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம என்ன செய்யணும், இந்த ஆயத்தை நிப்பாட்டணும்.
அதாவது வலாக்கின் லா தஷ்உரூன் அப்படி வந்து ஆயத்தை ஓதி முடிக்கணும். சரிங்களாம்மா? அடுத்த ஆயத்து பார்க்கலாமா? வலனப்லுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷிரி ஸ்வாபிரீன். வலனப்லுவன்னகும் பாக்கு மேலே சுக்குன் இருக்கனால இங்கே நம்ம கல்குலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். வன்னக்கும் நூனுக்கு மேலே சர்து இருக்கனால நல்லா நம்ம நூனை அழுத்தி உச்சரிக்கணும். மீமே சக்கின் வந்திருக்கு. மீமே சக்கின் அடுத்ததா பா வந்திருக்காமா. அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும்? எஹுஃபாவே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அதாவது மீமே சாக்கினா மூக்கால மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். வலனப்லுவன்னகும் பிஷைஇம் வன்னக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மீமே சாக்கினா நம்ம குன்னா செய்யணும். அடுத்ததா பாருங்கம்மா, ஹம்சா வந்துருக்கு. ஹம்சாக்கு கீழே பார்த்தீங்கன்னா தோஜேர் இருக்காமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தோஜேருக்கு அடுத்ததா தன்வீனுடைய குறியீடு. அடுத்ததான் மீம் வந்திருக்கு. மீம் வந்து இதகாம் பில் குன்னாவோட எழுத்து. ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அடுத்ததா இங்கே இன்னொரு சட்டம் கூட வருது. அந்த சட்டத்தை நான் உங்களுக்கு இந்த இடம் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதாவது சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் வந்து தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ இரட்டை குறிகள் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இரட்டை குறிகளை எடுத்துட்டு ஒற்றை குறிடாக மாற்றி நம்ம வந்து உச்சரிக்கணும். மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸ்விம். கோஃபுக்கு மேலே சுக்குன் இருக்காமா. கோஃப் வந்து கல்கலாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கல்கலா சட்டத்தை இந்த இடத்துல ஃபாலோ பண்ணிக்கணும். வ நக்ஸ்விம் நக் அப்படின்னு சொல்லிட்டு கோஃபை அசைச்சி ஓதணும். நக்ஸ்விம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நக்ஸ்விம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களாம்மா? தன்வீனுடைய குறியீடுக்கா அடுத்துதான் மீம் வந்திருக்கு. மீம் வந்து இதகாம் பில்குன்னாவோட எழுத்து. இங்கே என்ன சட்டம் பார்த்தோமோ அதே சேம் சட்டம் தான் இங்கேனே கொடுத்துருக்காங்க நமக்கு. இது அப்படியே இந்த இதில் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். அப்போது நக்ஸ்விம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி நூனே சாக்கின் அடுத்ததா ஃபா வந்திருக்கு. ஃபா வந்து எஹுஃபாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நூனே சாக்கினை குன்னா செஞ்சு ஓதணும். வல் அன்ஃபுஸி வஸமராத் இந்த இடத்துல தாக்கு கீழே கூடிய ஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும். வஸமராத் வபஷிரி ஸ்வாபிரீன் வபஷிரிஸ் ஸ்வாபிரீன் ஸ்வாபிரின் அப்படி தான் சொல்லணும். சாபிரின்னு சொல்லக்கூடாது. சாபிரின்னு சொன்னீங்கன்னா அது சீனுடைய மஹரஜ் ஆயிடும். ஸ்வாபிரின் அப்படின்னு சொல்லும்போது தான் அது ஸ்வாதுடைய மஹரஜில் வந்து நிற்கும். நூனுக்கு மேலே கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் போதும். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நாளைக்கு இன்ஷால்லா அடுத்த ஆயத்து பார்க்கலாமா? இன்ஷால்லா இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஆன்லைனில் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. உங்கள் யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 2 மாத கோர்ஸ் தான். 2 மாதத்தில் இன்ஷால்லா உங்களை வந்து குர்ஆன் ஓத வச்சிருவோம் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு. எஸ்என்எல் குர்ஆன் தெரியாமல் வந்தீங்கனாலும் உங்களையும் இன்ஷால்லா நல்லபடியாக அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு குர்ஆன் ஓத வச்சிருவோம். ஆண்களுக்கு கிடையாதுமா, பெண்களுக்கு மட்டும்தான். பெண்களுக்கு மட்டும்தான் 6 வயசுல 7 வயசில் ஆரம்பித்து 75 வயசு வரைக்கும் உள்ளவங்க வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு குர்ஆன் ஓத கற்றுக்கிட்டு முடிச்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கு எல்லா புகழும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 8th பேட்ச்க்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு இப்போது. சரிங்களாம்மா? இன்ஷால்லா நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்தில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.